சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ வைரலாக போயிட்டு இருக்கு. நம்ம கானா வினோத் இருக்காப்ல இந்த இப்போ பிக் பாஸ்ல கூட வந்திருக்காரு. அவர் பேசின ஒரு வீடியோ வைரலாக போயிட்டு இருக்கு. அதுவும் எந்த சம்பவத்துக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா, திருத்தணியில பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஈனப்பள்ளியை சேர்ந்து ஒரு வடமாநிலத்து நபரை வந்து வெட்டி படுகாயம் அடைய வச்சாங்கல்ல. அந்த சம்பவத்து ரிலேட்டடா 2 நாளைக்கு முன்னாடி நான் வீடியோ போடும்போது ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதோட அப்படியே ஒத்து போச்சு கானா வினோத் அவர்கள் பேசியிருந்தது. ஆனா அது இப்ப பேசல, அவர் பழசா பேசினது இப்ப அது வைரல் ஆயிட்டு இருக்கு. கரெக்டா சிங்க் ஆகுது. இந்த கஞ்சா குடிக்கு நாயங்க இப்படி ஆகுறதுக்கு அந்த ரீல்ஸ் போடுறதுக்கு அந்த பாட்டோட லிரிக்ஸ் எல்லாம் கேட்டீங்களா? நாங்க விட்டு போக மாட்டோம், பிசிஎஸ் செதற விட்டோம், குத்திடுவோம், வெட்டிடுவோம், முகர மயிரப்பாரு, பாட்டு மயிரும் ஆளுமை. முதல்ல அந்த குட்டி குஞ்சாங்களை தூண்டி விடுற மாதிரியான பாட்டுகள் எழுதுறாங்க அவங்க கஞ்சா குடிக்க. அவங்கள முதல்ல அரசு. இப்ப நீங்க பார்த்ததுதான் நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். இப்ப கானா வினோத் என்ன சொல்லி இருந்திருக்காரு அப்படின்றத பாருங்க. கஞ்சா பாட்டு பாடுறாங்களா, கெஞ்சா பாட்டு, குடி பாட்டு, ரவுடி பாட்டு பாடினாங்கன்னா நாங்க எல்லாமே போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். சப்போஸ் ஸ்டேஜ்ல வந்து யாருன்னா பாட சொன்னாங்கன்னா தயவு செய்து யாருமே பாடக்கூடாது. அப்படி கச்சேரி நடக்கலாம் கூட பரவாயில்ல. போலீஸ் பாட அனுமதிக்கல. அதுக்கு மீறி யாரோ பாடாதீங்க. அப்படி கேட்டாலும் ரவுடி பாட்டு யாருன்னா கேட்டா கூட, கெஞ்சா பாட்டு கேட்டா கூட நாங்க பாட மாட்டோம். எங்களை வந்து சங்கத்துல இது மாதிரி இருக்குது, எங்க மேல வழக்கு போடுவாங்கன்ட்டு ஒட்டரமா நீங்க பாடாதீங்க தயவு செய்து. உயிரே போன கூட போடாதீங்கன்னா அடிக்க போறாங்களா, அடிச்சுக்கிட்டோம் முடிஞ்சுட்டா. நான் சொல்லி வரல எவ்வளவு இடத்துல ஸ்டேஜ் மேலே மைக்க வச்சு எல்லாம் வந்திருக்கிறேன். அது மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி பண்ண தப்பெல்லாம் விட்டுருங்க, எல்லாமே பண்ணிருக்கலாம். இதுக்கப்புறம் நடக்கிறது உண்மையிலே கானா வினோத்தை பாராட்டியா, அதாவது இந்த மாதிரியான இந்த கஞ்சா பாடல்கள், ரவுடி பாட்டு, இந்த மாதிரியான பாடல்கள் பாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சங்கத்திலே அவர் பேசி இருந்திருக்காரு. ஏன்னா அவருக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சிருக்கு. அவர் அதை தப்புன்னு உணர்ந்துதான் அங்க பேசிட்டு இருக்காப்ல. அதே தான் அந்த திருத்தணி இஷ்யூ பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவங்க அந்த வீடியோ ரீல்ஸா போட்டிருந்தாங்க பாருங்க, அந்த பையனை வெட்டி அந்த ரீல்ஸ்லயே பிசிஎஸ் செதற விட்டோம், குத்துவோம், வெட்டுவோன்ற மாதிரி ஒரு பாட்டோட பேக்ரவுண்ட் மியூசிக்கோட தான் போட்டிருக்காங்க. கண்டிப்பா அந்த மாதிரியான வன்முறையை தூண்டுற மாதிரியான பாடல்களை தடை செய்யறது ரொம்ப நல்லது. இதுல கொடுமையை பாருங்க. கானா வினோத்தோட இந்த வீடியோவை நான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்ததுக்கு அடுத்த வீடியோ நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த வீடியோ வருது. ராஜேஷ் கத்திய கீழ வைக்க மாட்டான், ராஜேஷ் மச்சான் ஆட போற வேண்டே, மச்சான் மவுஸ் குறைஞ்சாலும் பேரு மறைஞ்சாலும் மச்சான் தண்ட ஜஸ்ட் வீரனோ சாவர வரைக்கும் உனக்கு தில்ல இங்க ஆரம்பிக்கிறது தான் அங்க வந்து நிக்குது. படிடா, ஒழுங்கா படிடா.